यात्रिगण कृपया ध्यान दीजिए. Your kind attention please. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. இந்த மாதிரி எப்பவுமே பரபரப்பா இருக்கிற சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் ஒரு பர்டிகுலரான மனுஷனுடைய வாழ்க்கைய டோட்டலாவே புரட்டி போட்டிருக்கு. நடந்த சம்பவம் என்ன, அதனால அந்த மனிதரோட வாழ்க்கை என்ன ஆச்சு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோல என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. தனி ஒருவன் நினைத்து விட்டார், இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. அந்த பையன் படிச்சது 8ஆம் கிளாஸ். ஆனா அதிசயம், அவனுக்கு கையெழுத்து போட கூட தெரியாது. ஊர்ல இருக்க எல்லா கெட்ட பழக்கங்களும் அந்த பையன்கிட்ட இருந்தது. அந்த பையனோட வீட்டுல ஒரு நாள் கூட அடுப்பெரிஞ்சதே இல்லை. காரணம், அவனோட அம்மா அப்பா வேலை செய்யற வீட்டுல இருந்து தர மிச்ச மீதி சாப்பாட்டை தான் மொத்த குடும்பமும் சாப்பிடும். நல்ல துணிமணி உடுத்துறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்ணை கவரும் அழகான திருச்செந்தூர் கடற்கரையும் அதுல இருக்க மணர் மேடுகளும் தான் அவனுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு. ஒரு நாள் பிழைப்புக்காக திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் மூலமா கிளம்புன அந்த பையன் அடுத்த நாள் காலையில அறிமுகமே இல்லாத ரொம்ப பரபரப்பா இருக்கிற ஒரு புது சிட்டில காலடி எடுத்து வச்சான். அந்த சிட்டி வந்தாரை வாழ வைக்கும் சென்னை தான். மாத்து உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லை, கையில காசு இல்லை, யாருமே தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி வேலை கேட்டான். அவனோட ட்ரெஸ்ஸையும் தோற்றத்தையும் பார்த்துட்டு யாருமே அந்த பையனுக்கு வேலை கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6-7 மாசம் குளிக்கல, பல்லு விளக்கல, சாப்பிடல, சரியா தூங்கல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. மொத்தத்துல ஒரு பைத்தியக்காரனாட்டம் அலைஞ்சான் அந்த பையன். காலையில எந்திரிச்சு வேலை தேடுறது, நைட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க பிளாட்ஃபார்ம்ல பிச்சைக்காரங்களோட சேர்ந்து தூங்குறதுன்னு அவனோட நாட்கள் ரொம்ப சோகமாவே நகர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். வழக்கம் போல ஒரு நாள் நைட் டைம்ல பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ்காரர் லத்திய வச்சு எழுப்பி, டே எழுந்துருடா, எவ்வளவு தைரியம் தான் நீ இங்க வந்து தூங்கிட்டு இருப்ப? ஆமா, உன் பேர் என்ன? ஐயா, என் பேரு. திமிரு பிடிச்சவனே, என் பேரை சொல்ற? ஏங்கிட்டே வா, மரியாதையா உன் பேரு என்னன்னு சொல்லு. இல்லைங்கய்யா, என் பேரு அது. காரணம் என்னன்னா, அந்த போலீஸ்காரர் பேரும் அந்த பையன் பேரும் ஒண்ணுதான். ஆத்திரம் தீர லத்திய வச்சு அடிச்சதால அந்த பையனோட மூக்கு உடைஞ்சு ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. அதையெல்லாம் கவனிக்காம அந்த போலீஸ்காரர், டே அங்க பாரு, அங்க ஒரு கியூ நிக்குது, அங்க போய் மரியாதையா நில்லு அப்படின்னு சொன்னாரு. அந்த பையனும் அந்த கியூல போய் நின்னான். அப்பதான் தெரிஞ்சது, சந்தேக கேஸ்ல நம்மள உள்ள தள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தான். அடுத்த செகண்டே அங்க எடுத்த ஓட்டம் தான் மவுண்ட் ரோட்ல தான் வந்து நின்னான். அங்க பார்த்தா கோட் சூட் போட்டுட்ட சிலர் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தாங்க. ஒரு சிலர் அங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அப்பா, இதுதான் ஒரு நல்ல சேஃப்டியான இடம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து அந்த பையனும் தூங்க ஆரம்பிச்சான். காலையில 5 மணிக்கு ஒரு பர்சன் வந்து, தம்பி எந்திரிச்சுக்கப்பா, இந்த இடத்த எனக்கு கொடுக்குறியா, 2 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. புரியாம 2 ரூபாய வாங்கிக்கிட்ட அந்த பையன் எந்திரிச்சு கண்ணை திறந்து முழிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது, அவன் போய் படுத்திருந்த இடம் ஒரு அமெரிக்கன் எம்பசின்னு சொல்லிட்டு. விசா வாங்குறதுக்காக மக்கள் எல்லாரும் அந்த காலத்தில் நைட்டு ஃபுல்லாக க்யூவில் நின்று காத்துட்டு இருக்கணுமா. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் ஒவ்வொரு நாளும் இடம் பிடிச்சு கொடுத்து அது மூலம் சம்பாதிக்கவும் ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளைஞன் வருமானம் சேர்க்கவும் ஆரம்பித்தார். அவரை பற்றி கேள்விப்பட்ட ஒரு டிராவல் ஏஜென்சி அந்த இளைஞர்கிட்ட ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் பேசஞ்சர்ஸ் ஷிப் மூலமாக இலங்கைக்கு போக முடியும், இல்லாட்டி அவங்களால போகவே முடியாது. இப்போது இந்த காலத்துக்கு புரியறது மாதிரி சொல்லணும்னா, ஒரு குருவியாட்ட செயல்படணும். உடனே துணிச்சலோட ரிஸ்க் எடுக்க அந்த மனிதர் தயாரானார். சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயினில் ஏறினார். அந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்தை போய் ரீச் பண்ணுறதுக்கு 3-4 கிலோமீட்டர் முன்னாடியே துரதிருஷ்டவசமாக கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுச்சு. அந்த மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டே நின்று போச்சுன்னு சொல்லலாம். எப்படியாவது காலையில் 9 மணிக்குள்ளே போயாகணும், அப்படி இல்லைன்னா எந்த பேசஞ்சரும் இலங்கைக்கு போக முடியாது. நம்பி அனுப்பின டிராவல் ஏஜென்சிக்கு பெரிய நஷ்டம் வரும். அதனால தன்னோட உயிரை பணயமாக வச்சு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சாரு அந்த மனிதர். ட்ரெயின்ல இருந்து இறங்கி அந்த கடற்பாலத்தில் நடக்க ஆரம்பிச்சாரு.
ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் நடக்க முடியல. ஏன்னா பாலம் முழுவதுமே கிரீஸால் நிறைஞ்சிருந்தது, வழுக்க ஆரம்பிச்சது. அதனால பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே அவரோட தலையில் கட்டிக்கிட்டு பாலத்தில் படுத்துக்கிட்டே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியாக 9 மணிக்குள்ள அந்த பர்டிகுலர் ஏஜென்ட் கிட்ட போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் கொண்டு வந்திருந்த எல்லா பாஸ்போர்ட்டையும் ஒப்படைச்சாரு. மற்ற கம்பெனி ட்ராவல் ஏஜென்ட் எல்லாருமே அவரோட துணிச்சலையும் அசாத்திய திறமையும் பார்த்து அன்னைக்கு வியந்து போனாங்க. அந்த ஒரு மொமெண்ட் தான் அவருக்குள்ள இருந்த பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை தட்டி எழுப்புச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவர் ஆசைப்பட்டது மாதிரியே ஒரு சிறப்பான ட்ராவல் ஏஜென்சியையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வாழ்க்கையில் வெற்றினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு இவரோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடியோவில் ஃபோட்டோகிராஃபருக்கு அசிஸ்டண்ட்டாக இந்த மனிதர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டை கவர் பண்ணணும். அதனால் ஃபோட்டோகிராஃபருக்கு அசிஸ்டண்ட்டாக இவரும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்காரு. ஃபோட்டோகிராஃபரை உள்ள அலோவ் பண்ண செக்யூரிட்டி இவரை என்ட்ரன்ஸ்லேயே தடுத்து நிறுத்திட்டாரு. காரணம், அவர் போட்டிருந்த அழுக்கு வேட்டி, சட்டை, துண்டு, ஒரு ரப்பர் செருப்பு. யோ, உன்னெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டா? நீ எல்லாம் ஏன் இங்கே வந்திருக்க? யாராவது இங்கே வந்திருக்கிறத பார்த்தாங்கன்னு வையன், என் வேலைக்கு தான் ஆபத்து. அதனால மரியாதையாக அங்கேருந்து போயிடு. இதெல்லாம் பெரிய ஆட்கள் வர இடம் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அவரை அனுப்பிட்டாரு. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வரும். நம்ம கூட நிறைய பேர் என்ட்ரன்ஸ்ல வராங்க. நம்மளை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு உள்ள விட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அவன்கிட்ட போய் ஆர்கியூ பண்றதுனாலயோ சண்டை போடுறதுனாலே என்ன ஆகும்னா, எல்லாருமே உள்ள போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் நின்று சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது ஒரு மாதிரி கூனி குறுகி ஒரு மாதிரி ஆயிடும். அதனால அங்க இருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு போகும்போது சொல்லிட்டு போனோம், ஒரு நாள் நம்ம நல்லா ஆயிட்டு இங்க வரணும். 20 வருஷம் கழிச்சு அதே வேட்டி, சட்டை, துண்டு, ஹவாய் ரப்பர் செருப்போட ஒரு அம்பாசிடர் காரில் அதே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த மாமனிதர் வருகை தந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல் GMல இருந்து கடைசி நிலையில் இருக்கிற எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாரும் கையில் ஒரு பொக்கேவோட அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவர் ஃபோட்டோகிராஃபருக்கு அசிஸ்டன்ட் கிடையாது, ட்ராவல் ஏஜென்சி அசோசியேஷனோட பிரசிடென்ட். அந்த ஹோட்டலை ரிவ்யூ பண்ணி அவரும் சைன் பண்ணாதான் 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்ற அந்தஸ்தை அந்த ஹோட்டல் தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ வெற்றிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நமக்கு ரொம்பவே அற்புதமாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. தன்னோட ட்ராவல் ஏஜென்சி மூலமாக 25 நாடுகளில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒன்று திரட்டி நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. இதுக்காக இவர் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டிலையும் சாதனை படைச்சிருக்காரு. தமிழக அரசோட கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காரு. இவரோட சிறப்பு இன்னும் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருந்து பிழைப்புக்காக ட்ரெயினில் எந்த வித்தவுட்டில் வந்தாரோ அதே வித்தவுட்டில் தான் கடைசி இறக்குறது வரைக்குமே உலகம் ஃபுல்லாகவே அவர் ட்ராவல் பண்ணார். இப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் போராடி ஜெயிச்சு சாதனைக்கு மேலே சாதனை படைச்சு சரித்திரத்துக்கு மேலே சரித்திரமும் படைச்சு நம்மளோட குட்டியோண்டி இதயத்தில் பெரிய கோபுரமாக உயர்ந்து நிற்கிற அந்த மாமேத மதுரா டிராவல்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் VKT பாலன். VKT பாலன் சார் நமக்கு சொல்லித்தர ஒரு பிக் லெசன். 1000 உறவுகள் தர முடியாத ஒரு பலத்தை ஒரே ஒரு அவமானம் நமக்கு கற்றுத்தரும். அதனால் நாம் நிராகரிக்கப்படுற ஒவ்வொரு இடத்துலையும் நிராகரிக்கவே முடியாத ஒரு சக்தியாக உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்புகளை வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை உழைப்புங்கிற ஒளியால் செதுக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் யாரை பற்றி உங்களுக்கு பேசணும், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.